வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ரைட். ஸோ இந்த வீடியோவில் வந்து we are going to discuss the continuous part of the operation research linear programming problems. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க you can go and check it out. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ we have started with the what is linear programming. ஸோ அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுறது, அசம்ஷன் என்ன, ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் சொல்யூஷன், அதே மாதிரி மெத்தட்ஸ். ஸோ இதில் கிராஃபிக்கல் மெத்தட் அண்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், ஸோ அண்ட் தேர் கீ பாயிண்ட்ஸ். ஸோ இதுவரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்முலா வரை பார்த்துருப்போம். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m ஃபேக்டோரியல். ஸோ இதை வந்து we are going to use to find out the maximum number of alternate solution கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் we can start with the DLT. So if you are watching first time our video, don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Right. So DLT problem is how we are going to change. So your problem is given in the type of maximization கொடுத்திருந்தா you have to convert into minimization. அதே மாதிரி number of variables. So whatever the variables they are provided. So variables na x1 x2 அது எல்லாமே we are going to change into number of constraints. So அதே மாதிரி constraints எல்லாமே கொடுத்திருப்பாங்க. We are going to take the decision variables we are going to write. சரியா? So இங்க x ன்னு இருக்கிறதெல்லாம் இங்க y இந்த மாதிரி எழுதுவோம். அதே மாதிரி இங்க b அந்த மாதிரி இருக்கும். ஸோ நொட்டேஷன் வந்து ஒவ்வொரு புக்கில் ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கும். இங்கே இசட்னா இங்கே ஹெச்னு கொடுத்துருப்பாங்க சில புக்ஸில். சரியா? ஸோ அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருந்தா we are going to change into நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ். ஸோ கிரேட்டர் தேன் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி ஈக்குவலன்ட் டைப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இட்டு டினோட்ஸ் you have to change into unrestricted வேரியபிள். ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட்னா கிரேட்டர் தேன் இருக்கும், லெஸ் தேனும் இருக்கும். இந்த மாதிரி கம்பைன்டு. ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். சரியா? ஸோ அதே மாதிரி அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா we have to change into ஈக்குவலன்ட் டைப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். சரியா? ஸோ ஜஸ்ட் வந்து வேரியபிள்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரெயினா வேரியபிள். ஸோ அதே மாதிரி என்ன இருக்குன்னா இப்போ ஈக்குவலன்ட் டைப் கன்ஸ்ட்ரெயின்னா இங்கே அன்ரெஸ்ட்ரிக்டட்னா ஈக்குவலண்ட். ஒன்லி திங் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மட்டும் நான் நெகட்டிவ் மாற்றணும், மேக்ஸிமம்னா மினிமம் மாற்றணும். ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஹவு we are going to change the primal into dual. சரியா? ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு how we are going to change. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமைஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க 8x1 plus 10x2 plus 5x3. ஸோ சப்ஜெக்டட் டு தீஸ் ஆர் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தே ஹேவ் ப்ரொவைடட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமைசேஷன் கொடுத்துட்டாலே ஸோ ஓவர் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஷுட் பி இன் த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுல இருக்கணும். சரியா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் இன்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தென் ஒன்லி யூ கேன் ஸ்டார்ட் டு கன்வெர்ட் யுவர் duality. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது? ஃபர்ஸ்ட் x1 minus x3 less than or equal to 4 அப்படி எழுதிட்டோம். செகண்ட் 2x1, ஸோ அதுவும் அப்படி எழுதிடலாம். இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளைங் வித் த மைனஸ். ஸோ எல்லாத்தையும் டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ யூ வில் கெட் த minus x1 minus x2 minus x3 less than or equal to -2. அவ்வளோதான். ஸோ இங்கே ஈக்குவல் டு 8. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா we are going to change into ஈக்குவல் டைப் எப்படி மாற்றணும் பார்த்துருக்கோம். அன்ரிஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக மாற்றணும். சரியா? ஸோ ஈக்குவலண்ட் வந்தால் அன்ரிஸ்ட்ரிக்டட் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவலண்ட் வந்தால் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் இன் த போத் ஃபார்ம். கிரேட்டர் தேன்ல எழுதணும், லெஸ் தேன்ல எழுதணும். சரியா? ஸோ இதில் நான் கிரேட்டர் தேன்ல அப்படியே வந்து எழுதியிருப்பேன். ஸோ இது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே எழுதிட்டு ஜஸ்ட் we are going to write in the greater than and less than or equal to in both I am going to write. ஸோ ஃபர்ஸ்ட் you have to convert. மேக்ஸிமைசேஷன்ல எல்லாமே லெஸ் தேன் வர்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடணும். சரியா? ஸோ இங்கே வந்து இப்போ கிரேட்டர் தேன்ல இருக்கு. ஸோ எகெயின் மறுபடியும் லெஸ் தேனா மாத்துறதுக்கு you are going to multiply with the minus. ஸோ similar step. So once I get these steps, so now I can change. So இப்போ எனக்கு வந்து இப்போ தெரியும். So my objective function, so maximize னா minimize சேஞ்ச் பண்ணணும். So minimize, so 4y1. So இது எப்படி வந்துச்சுன்னா we are taking, so decision variable னா constraints உள்ளது decision variable எடுக்கணும். So here my capacity எனக்கு தெரியும். So 4 12 -2, sorry இங்க இருக்கு. So இங்க தான் ஃபைனலா சேஞ்ச் பண்ணது 4 12 -2 -8 8. So அதான் we are taking in the decision variables. So 4y1 12y2 -2y3 -8y4 and plus 8y5. ஸோ இதான் வந்து மினிமைசேஷனா மாத்திரம் ஹெச்னு வச்சிருக்கேன். சரியா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்து எப்படி எழுதுனா டிசிஷன் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே x1ஓட கோஎஃபிஷியன்ட்லாம் என்ன இருக்கு? 1x1 plus 2y2 -y3 -3y4 plus 3y5. இது அப்படியே எழுதிட்டு we are writing greater than or equal to 8. ஸோ அது எப்படி எழுதிருக்கோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1, ஸோ அதான் greater than or equal to 8. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 10, அதுதான் இங்கே greater than or equal to 10.
ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 ஸோ இங்கே 5 சரியா. ஸோ இங்கே அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே x2 ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால இங்கே 0ன்னு போட்டிருக்கோம். 0y1 + 4y2 ஸோ இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கோம். சரியா. ஸோ மினிமைசேஷன் வந்ததுனால எல்லாமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் ஆல் த y1 y2 y3 y4 y5 ஆர் கிரேட்டர் than zeros. சரியா. ஸோ இதில் அன்ரெஸ்ட்ரிக்டட் எப்படி மாற்றுறதுன்னா we are having ஸோ இந்த ரெண்டு இது வந்து எழுதியிருப்போம் இல்லையா, ஈக்குவலண்ட் கொடுத்தா ரெண்டு தடவை எழுதியிருப்போம். ஸோ அது எது எழுதியிருக்கோன்னு பாருங்க. ஸோ we are writing ஸோ இந்த லாஸ்ட் இதில் தான் எழுதியிருப்போம். சரியா. ஸோ y4 and y5 ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ போத் ஆர் இன் த சிமிலர் ஸோ காமனாக வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹியர் I am taking y4 minus y5 equal to y4 minus y5 வந்து ரெண்டையும் சேர்த்து I am considered as a y6 னு வச்சுக்கிறேன். இந்த y6 is a unrestricted in sign னு அர்த்தம். So there is no sign, plus minus எதுவுமே கிடையாது. அதான் y4 minus y5 equal to y6 unrestricted in sign. Right. So now I am going to substitute y4 minus y5 பதிலா y6 னு சேஞ்ச் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். So y6 னு இப்ப எப்படி மாதிரி -3 காமனா வெளிய எடுத்துட்டா y4 minus y5 வரும். அங்க y6 போட்டுருப்போம். So இங்க similarly they go replaced. சரியா. So இங்க y6ங்கிறது unrestricted in sign. So unrestrictedனா புரியுது இல்லையா, அந்த ரெண்டு இது காமனா வரும், அது ரெண்டுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணும் y6 னு. So இப்போ unrestricted னு அர்த்தம். சரியா. So இங்க ஒரு ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கு. So right dual so அது கொடுத்திருக்காங்க. விசிபிளா தெரியுதா? ஒரு நிமிஷம். I can make zoom. Okay. So right dual of maximize z இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்திருக்கு. subject to so they have given so less than or equal to greater than கொடுத்திருக்காங்க. so நம்மளுக்கு தெரியும் so maximize ப்ராப்ளம் வந்தாலே we have to write in the less than or equal to constraint தான் எழுதுவோம். சரியா. so இங்க இந்த இப்போ என்ன கொடுத்திருக்குன்னா here variable x3 is given as a unrestricted ப்ராப்ளமே கொடுத்தாச்சு. சரியா. so இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம் ஜெனரலா கொடுத்தது எல்லாமே x1 x2 are greater than 0 x3 are greater than 0 தான் கொடுத்திருப்போம். so இங்க வந்து x3 is unrestricted அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா we have to write so எந்த மாதிரி எழுதணும்னா x3 equal to x3 dash minus x3 double dash அப்படினு எழுதணும். சரியா. x3 unrestricted னு கொடுத்திருந்தா you have to write in terms of x3 dash minus x3 double dash. so where x3 dash and x3 double dash are greater than 0 இந்த ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். சரியா. so unrestricted னா you have to write in terms of x3 dash minus x3 double dash அப்படினு எழுதணும். சரியா. so இங்க வந்து இப்போ அத தான் இப்ப சொன்னோம். so இது மேக்ஸிமைஸ்னா எல்லாமே less than or equal to ல வரணும். so greater than ல இருக்கு. so just you have to change into less than multiply minus ஆ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா so அது வந்து சேஞ்ச் ஆயிரும், less than or equal to சேஞ்ச் ஆயிரும். சரியா. so இங்க ஒரு primal so becomes எந்த மாதிரி இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு so maximize right. so maximize the z equal to 3x1 so இதான் கொடுத்திருக்காங்க. so just I am writing less than or equal to எல்லாமே சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். so only thing x3 is unrestricted பதிலா x3 dash and x3 double dash we have replaced. so x3 க்கு பதிலா எப்படி எழுதுறோம் x3 dash minus x3 double dash. so அதே மாதிரி இங்க உள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க x3 பதிலா x3 dash minus x3 double dash அதை ரீப்ளேஸ் பண்ணி இங்க எழுதிருப்போம். அவ்வளவுதான். so இந்த above primal so இப்போ இதுல primalல பாத்தீங்கன்னா இதான் வந்து primal. so இது இப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எவ்வளவு இருக்கு so number of variables is 4 x1 x2 x3 dash x3 double dash 4 இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து 2 தான் இருக்கு. so dualக்கு மாத்தையில வேரியபிள்ஸ் 2 வரணும், கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 4 வரணும். சரியா. so y1 y2 அது மட்டும் தான் வரும். so அதை மாத்தி எழுதிங்கன்னா you can write like this. சரியா. so எப்படி வரும்னா 10y1 minus 15y2 so அந்த 10 and 15 எப்படி வந்ததுன்னா we are having இந்த ரைட் சைடுல வந்திருக்கு இல்லையா 10 and minus 15 அதுதான் இங்க எழுதுவோம் 10y1 minus 15y2 subjected to coefficients of x1 எவ்வளவு 1 minus 4 1 அதான் இங்க 1 minus 4 so இங்க வந்து x3 வந்து கிடையாது. so ஏனா x3 is unrestricted னு கொடுத்துட்டாங்க, அதனால we are taking only x1 and x3 இந்த dash வரதே தேவையில்லை, only y1 and y2 so அத மட்டும் வந்து we are writing. அதே மாதிரி இங்க maximize இதில் உள்ள coefficient we are taking to the right side. so our constraints வந்து யூஸ் பண்ண போறோம். decision variables we are changing into constraint. so y1 y2 are greater than 0. so but இங்க third variable unrestricted so இது வந்து unrestrictedல தான் இருக்கணும். so you can replace. சரியா. so y4 அப்படினு சொல்லி மாத்தி எழுதிக்கலாம். சரியா.
ஸோ இந்த ப்ராப்ளம் எதுக்காக சொல்லியிருக்கேன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி இப்போ கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க x3 அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் x3 dash மைனஸ் x3 டபுள் டேஷ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். சரியா? So we will discuss some of the problems related to the LPP model. So first one, in a linear programming problems. So ஒரு நிமிஷம். So 2017. So around வந்து 10 marks வந்து இந்த ஏரியால தான் கேட்டிருக்காங்க. Linear programming problemத்துல மட்டும் தான் around 10 marks they have asked the question. Right. So you can start the problem. Right. So in a linear program LPP la the restrictions are limitations. So restriction limitation alle we have defined division la padichirukom. It denotes the constraints. So evala maximum வந்து utilize பண்ண முடியும் restriction வந்து எனக்கு இருக்குது அப்படினா it denotes the your constraints value. Option A is the answer. So அதே மாதிரி variable that is included less than or equal to type. So less than or equal to வந்துச்சுனாலே we are calling it as a slack variable. Greater than or equal to அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன படிச்சிருந்தோம் plus shortcut வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து surplus. சரியா? ஸோ இப்போ less than or equal to slack variable. சரியா? ஸோ less than or equal to type வந்து we are using to make the equivalent க்கு ஸோ அந்த வேரியபிள் பேர் தான் இவர் slack variables னு அர்த்தம். சரியா? ஸோ next, so when there exists a non-basic variable whose relative profit Cj is 0 in the optimal table. So வந்து எந்த மாதிரி வரும் இந்த சொல்யூஷன் வந்து படிச்சிருந்தா different types of solution. So எனக்கு வந்து non basic variables. So x1 x2. So அதான் சொல்லிருந்தேன் x1 and x2 are non basic variables. So in the Cj row அதான் del j அதான் Cj minus Zj or Zj minus Cj ன்னு கொடுத்திருப்பாங்க. Right. So அதுல வந்து we are having x1 x2 ல வந்து we are having as a 0. So 0 ன்னு வந்துச்சுனா we are having alternate optimal. So in the last video வந்து we have studied different kind of solutions. அதுல பார்த்திருப்போம் alternate solutions or multiple solutions. So அதுல வர key points அதுல வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். சரியா? alternate solution or infinite number of solutions அந்த மாதிரி இருக்கும். So அதுல வந்து இதான் கண்டிஷன். எனக்கு வந்து சிம்ப்ளெக்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து x1 x2 வந்து zeros. So இந்த delta j row Cj minus Cj வந்து கால்குலேட் பண்ணையில வந்துச்சுனா your solution gives the alternate optimal. So next, if the I constraints of a primal maximization is an equation, then the dual minimization yi அப்படின்னு கேட்டிருக்கு. So first இதுல வந்து எனக்கு வந்து இப்ப maximization primalல வந்து we are having என்னன்னா இப்ப equivalent to equationல இருக்கு how we are going to change unrestricted. So அதான் படிச்சிருந்தோம் அந்த டேபிள்ல இருக்கு இல்லையா unrestricted we are going to change. இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா? So equivalent type na we are going to change into unrestricted. So adha. So your answer dual வந்து unrestricted. So next we are having the problem z இது 2 மார்க்ல கேட்டது. So x1 plus 2x2 x1 less than or equal to 2 x2 less than or equal to 2 x1 plus x2 less than or equal to 2. So find the optimal. So graphical நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா வரும். or alternate method slope method னு ஒன்னு இருக்கு. பட் அது வந்து எல்லா டைம் வந்து we are having limitation. அது வந்து பெஸ்ட் ரிசல்ட் சொல்லுமானா ஆல்டர்னேட் இந்த மாதிரி infeasible ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ பெஸ்ட் வந்து you can follow the graphical method. ஸோ ஜென்ரலா ஃபாலோ பண்ணுவோம் அதே தான். சரியா? ஸோ if you are graph வந்து வச்சிருந்தீங்கன்னா we are having ஸோ இங்க வந்து x1 equal to 2 ஒரு லைன் வரைவீங்க x2 also 2 equal to ஒரு லைன் இருக்கும் அண்ட் இங்க 0,2 x1 பதிலா 0 போட்டீங்கன்னா x2 0 சாரி x1 பதிலா 0 போட்டோம்னா we are having so x1 வந்து 0 னா என்ன வரும் third constraintல வந்து x2 equal to 2 னு ஆயிரும். சோ அதே மாதிரி x2 equal to 0 போட்டோம்னா x1 வந்து எனக்கு 0 ஆயிரும். சோ இதான் வந்து 0,2 2,0 சோ ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைய போறோம். சரியா? சோ எல்லாமே less than தான். சோ இங்க எனக்கு less than வரணும், இங்கே உள்ளதா வரணும். சோ these also less than. So this is my region. இந்த triangle தான் region. சோ இதுல best solution கண்டுபிடிக்கனா 0 0 இது 2 0 0,2. சோ just substitute பண்ணிருங்க. சோ ஃபர்ஸ்ட் இத போட்டீங்கன்னா 0 னு வரும். சோ இத போட்டோம்னா எவ்வளவு வரும் 2. சோ இத போட்டோம்னா z equal to 4. சோ இதான் மேக்ஸிமம் z equal to 4 வருது. சோ பாயிண்ட் வந்து 0,2. அவ்வளவுதான். சிம்பிள். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இது வந்து இதல கொடுத்ததுதான். சரியா?
So if x is a decision variable of LPP and unrestricted in sign, then this variable can be converted into, so இப்போ பார்த்திருந்தோம் இல்லையா அந்த duality அதெல்லாம் காட்டியிருந்தோம். ஸோ வந்து unrestricted அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னாலும் x equal to அந்த x dash minus x double dash இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் அந்த x3ன்னு பார்த்திருந்தோம் இல்லையா x3 dash minus x3 double dash both are greater than 0. அதே மாதிரி x dash and x double dash are greater than or equal to 0. So direct question 2 mark questionல கேட்டிருக்கு பாத்துங்க சரியா. So second, so இந்த ஃபார்முலா படிச்சிருந்தோம் லாஸ்ட் வீடியோலயே. So while solving the LPP defined by n variables and m equations, variable வந்து n, equation m. So அதே மாதிரி n greater than m தான் கரெக்ட் தான். Through simplex method, basic solutions are determined by n minus variables are equal to 0. அதுதான் வந்து basic variable னு சொல்லியிருந்தோம். அதுதான் we are going to make the 0 பண்ணுவோம். Obtain the solution for remaining வந்து m variables calculate பண்ணும் provide the resulting solution. So இதான் maximum number of alternate solution calculate பண்றோம் உள்ள ஃபார்முலா n factorial divided by m factorial into n minus m factorial. So இதான் வந்து ஃபார்முலா. So இது வந்து 2 mark question direct questions கேட்டிருக்கு பாத்துங்க. So maximum number of alternate. So வந்து what is the formula னா இது சரியா. So இது வந்து சிம்பிளா ப்ராப்ளம் n m கொடுத்து வந்து கேட்கலாம் சரியா. So next TRB 2012 அதுல கேட்டது again TNBC 2019 ல கேட்டிருக்காங்க. இங்க 2 mark questionல கேட்டிருக்கு, இங்க 1 mark question same question அதே தான் கேட்டிருக்கு. So your maximize z equal to 3x1 plus 2x2, x1 equal to 4, x2 equal to 6, 3x1 plus 2x2 less than or equal to 18. So x1 greater than 0, x2 greater than 0. So இது வந்து how many solutions which we can get, whether we are getting optimal solution, infeasible, unbounded or multiple calculate பண்ணனும் சரியா. So simple trick என்னன்னா if the question வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா decision variable we are writing so 3x1 2x2 so the same வர்ற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருந்துச்சுனா you are getting more than one solution அர்த்தம். இங்க 3x1 plus 2x2 தான் இருக்கு. So values வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் but the same value. அப்படி இல்லைனா வந்து இப்ப இதுக்கு பதிலா இப்ப என்ன suppose z வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்கலாம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க சரியா. So இந்த மாதிரி இருந்துச்சுனா we are conclude as you are having multiple optimal solution அர்த்தம். more than one solution வந்து எனக்கு கிடைக்கும் சரியா. சோ இது இன்னொரு மெத்தட் என்ன ஸ்லோப் மெத்தட் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். சோ m வந்து எனக்கு கால்குலேட் பண்ணனும்னா இப்போ -3/2 சரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வச்சு எழுதுறேன். சோ மைனஸ் அதே மாதிரி இப்போ m1 சோ கால்குலேட் பண்றோம். சோ இதுக்கு m1 எடுத்தோம்னா சோ -1/0 ஆயிருது. சோ இன்ஃபினிட்டி. சோ அதே மாதிரி m2 0/1 so gives the 0. So your m3 -3/2 சரியா. so m and your any m value m1 m2 m3 values are equal, இந்த ரெண்டுமே ஈக்குவலா வந்தது அப்படினா we are having multiple optimal solution அர்த்தம். ரெண்டு m value வந்து சேமா இருக்கு அப்படினா optimal solution வந்து இப்ப நிறைய இருக்கு அப்படினு அர்த்தம் சரியா. so next graphical method, simplex method and transportation method are concerned with. So it relates with the linear programming. So இதெல்லாம் வர்றதுதான் இதெல்லாமே சரியா. So இது 12 தான் கேட்டது 1 mark question. artificial variables எங்க வந்து இன்ட்ரோ듀ce பண்ணனும்னு கேட்டிருக்காங்க. So we are using convert the in equation with the greater than or equal to வந்து equal convert பண்றதுக்கு எழுதுவோம். bigger மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம் சரியா. அது ரெண்டுமே மேட்சா தான் வருது சரியா. பட் ஆனா வந்து artificial மெயினா வந்து ஈக்குவலன்ட் வர்ற இடத்துல மெயினா யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலன்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ல கொடுத்திருக்காங்கன்னா சோ அதை ரிமூவ் பண்றதுக்கு a யூஸ் பண்ணுவோம். So ரெண்டுமே மோஸ்ட்லி கரெக்ட்டா தான் இருக்கு B and C. So next, in case of solution of a two variables linear programming problem by graphical method, one constraint line comes parallel to the objective line. So இப்போதான் பார்த்திருந்தோம் graphical method அந்த இதெல்லாம் பார்த்திருப்போம். parallel lines objective line வந்து எனக்கு இன்னொரு constraint லைனோட parallel வந்தா we are having number of solutions வந்து நிறைய இருக்கும். அதான் number of optimal solutions are more சரியா. next so at the infinite multiple solution சொல்றோம் இல்லையா அதுதான் multiple solution அர்த்தம். so அந்த graphical method different solutions so last வீடியோல படிச்சிருப்போம். so அதல parallel lines drawingலயே காட்டியிருப்போம் சரியா. so வந்து parallel இருக்குனா which denotes the number of optimal solutions வந்து அதிக multiple optimal solution அர்த்தம். so at the optimal level values of slack variables in the primal. so ஃபைனலா வந்து இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு வந்து slack variables இனிஷியலா வந்து primalல வந்து we are taking as a positive சரியா. பாசிட்டிவ்ல தான் எடுப்போம். so we are going to add positive values
ஸோ டிஆர்பி 2012 சரியா, இது பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன், அது இன்ஜினியரிங், அது ரிலேட்டட் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் இசட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் 3 அது வந்து என்ன நேம் கொடுப்போம்? ஸோ இட் இஸ் ஏ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், நான் நெகட்டிவிட்டி. அவ்வளோதான். ஸோ மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இன் எல்பிபிஸ் இண்டிகேட்ஸ். ஸோ எதாவது சொல்லணும்னா மோர் தேன் ஒன் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கரெக்ட். இஸ் அவைலபிள் ஃபார் த டிஃபரெண்ட் அப்ஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா எல்பிபினாலே ஒரே சிங்கிள் அப்ஜெக்டிவ் மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து லிமிடேஷனேவும், எல்பிபியோட லிமிடேஷனே அதுதான். வி ஆர் சால்விங் எஸ் a சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான், மல்டி அப்ஜெக்டிவ் பண்ண முடியாது. ஸோ அது பண்ணோம்னா இன்டிஜர் ப்ரோக்ராமிங், கோல் ப்ரோக்ராமிங், அதுதான் வி ஆர் கோயிங் வித். சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டூயல் ஆஃப் த டூயல் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி சே பிரைமல். சரியா. ஆக்சுவலாக 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கு 12. சரியா. டூயல் ஆஃப் த டூயல் இஸ் கால்ட் as the primal. ஸோ பர்பஸ் ஆஃப் த ஸ்டெப்பிங் ஸ்டோர் கிடையாது, ஆக்சுவலாக ஸ்டோன் இஸ் டூ. எதுக்காக யூஸ் பண்றோம்னா டு அசிஸ்ட் ஒன் இன் மூவிங் ஃப்ரம் அன் இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன்ல இருந்து ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு அரைவ் பண்றது. எனக்கு ஈஸியாக வந்து ஃபீசிபிள் ரீஜன் கிடைக்கும். ஸோ அதுல இருந்து வி ஆர் கோயிங் வித் த ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வி ஆர் கோயிங் வித் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. feasible solution to a LPP. So feasible solution na enna? So we have studied types of solution la padichirupom. It must satisfy all the problems constraints simultaneously. Ella constraints simultaneously satisfy பண்ணனும். Yeah. Next, in the simplex method, the variables which have not been assigned the value 0 வரக்கூடாது. எதுக்காக படிச்சிருந்தோம்? நான் ஜீரோஸ்னா பேசிக் வேரியபிள்ஸ். ஸோ அந்த பேசிக் வேரியபிள்னா இங்க என்ன சொல்லியிருந்தோம்? வேரியபிள்ஸ் ஹேவ் நான் ஜீரோஸ். நான் பேசிக் வந்தா அங்க நான் வரக்கூடாது, 0 வேல்யூஸ் இருக்கும். சரியா. இது லாஸ்ட் வீடியோல படிச்சிருப்போம். ஸோ பேசிக் வேரியபிள்ஸ்னா தான் நான் ஜீரோஸ். சரியா. have not been assigned the value 0, அதான் நான் ஜீரோஸ் இருக்கிறது பேர் தான் ஒரு பேசிக் வேரியபிள் அர்த்தம். So in the simplex method, the existence of more than one optimum solution எதுக்காக கொடுப்போம்னா we are having, so அந்த more than one solution multiple solutionல simplex அந்த key point எழுதியிருப்போம். values of index cj minus zj or zj minus cj under one or more of the non basic variables are 0. அதான் வந்து நான் பேசிக்னால இங்க x1 x2 அந்த மாதிரி வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே we are having ஜீரோஸா வந்துருந்துச்சுன்னா we can denote as a more than one solution. அதான் multiple solution சொல்லுவோம். ஸோ 18ல கேட்டது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல கேட்காங்க. ஸோ எந்த கொஸ்டினுமே கிடைக்கலாம் அந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். 2008, 18, டான்செட் எல்லாத்துலையும் கேட்டதான். சிம்பிள் கொஸ்டின், சிம்பிளெக்ஸ் மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். லீனியர் ப்ரோக்ராமிங் அவ்வளோதான். சரியா. ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ லீனியர் ப்ரோக்ராமிங் இஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டு நாட் ஃபார்ம் எ க்ளோஸ்டு பாலிகன். ஸோ அது வந்து என்ன ஆகும்? க்ளோஸ்டு பாலிகன்னா இல்லைன்னா infeasible for a maximization problem. So for example இந்த மாதிரி உங்களுக்கு ரீஜன் கிடைக்குது. சரியா. ஸோ இப்படி ஒரு லைன், ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, பட் ஒரு ரீஜியன் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கிடுவோம். இட் கேனாட் பி பவுண்ட். ஏதோ ஒரு மேக்ஸிமைசேஷன் எனக்கு வந்து இப்போ எல்லாமே கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ வெளியே போகுது. வி கேனாட் பவுண்ட் ஏ பாலிகன் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ இன்ஃபீஸபிள் ஃபார் ஏ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமைசேஷன்னா எனக்கு மேக்ஸிமம் பாயிண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் மினிமைசேஷனுக்கு வி கேன் ஐடென்டிஃபை. ஸோ மினிமைசேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதில் மினிமம் வேல்யூ இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இது ஆப்டிமம் ரிசல்ட் கொடுக்கும், அதை எழுதிடலாம். பட் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு வி கேனாட் பவுண்ட் ஏ எனி ரீஜியன். சரியா. ஸோ அதான் வந்து இன்ஃபீஸபிள் ஃபார் ஏ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். அதான் கேட்டிருக்கு. இதெல்லாமே டான்செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். சரியா. So in a simplex method, value of slack variables in the final optimal table. So அது எதை சொல்லுவோம்னா, so slack variable நாலே we are denoting unutilized resources. Unutilized resources தான் slack variables. So graphical solution is possible only for linear programming ல ரெண்டு variables தான் இருக்கணும். x1 and x2 க்கு மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். So degenerate simplex iteration is a 1. So அது என்ன அர்த்தம்னா your solution is infeasible அப்படின்னு அர்த்தம். சரியா. So these are the questions which are asked related to the linear programming problems in the TRB examination TNPSC TANSET. So in the next video we will discuss about the various questions asked from the different examination boards like State Public Service Commission, Engineering Service Gate examination la
So in the upcoming videos we will discuss. Right? So thank you for your valuable time for watching. So don't forget to subscribe our channel and refer to your friends also. So they will also get help from ours. Right? Thank you.